ஃபைவர்ல ஃப்ரீலான்சர்ஸ்க்குன்னு இருந்த மிகப்பெரிய ஒரு ஃபீச்சரை ஃபைவர் நம்மகிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு ஃபீச்சர் தான் பையர் ரிக்வெஸ்ட். பட் அந்த பையர் ரிக்வெஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஈடுகட்ட முடியலன்னா கூட ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இப்போ ரீசென்ட் டேஸ்ல. அந்த அப்டேட்ட பத்தியும் அது எப்படி நம்ம யூஸ் பண்றது? அது உண்மையாவே வொர்த்தா இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ஜிக்ல நாங்க வந்து ஷட்டர்ஸ்டாக்ல இருந்து இமேஜஸ செல் பண்ண போறோம். அதுக்கு இவ்வளோ பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது மூலியமா நீங்க நிறையவே ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷட்டர்ஸ்டாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷட்டர்ஸ்டாக்ல ஹை குவாலிட்டி இமேஜஸா இருக்கட்டும், இல்லைனா வீடியோ கிளிப்ஸா இருக்கட்டும், இல்லை சாங்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க வந்து பே பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லைனா உங்களுடைய கிளையண்ட்ஸோட ப்ராஜெக்ட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னடா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலிருந்து நீங்கள் காசு கொடுத்து பே பண்ணி டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைசன்ஸ் பிரச்சனையும் வராது, இல்லைனா காப்பிரைட் கிளைம் பிரச்சனையும் வராது. ஏன்னா எல்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஓனர். ஏன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்துருக்கீங்க. அதனால கிளையண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா நிறைய கிளையண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸோ இல்லைனா இந்த காப்பிரைட் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய ஃபைவருடைய ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸுங்கிறது கிடைக்காம வந்து இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சின்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் ப்ரைஸுங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே டீஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 10 இமேஜஸை அவங்களுடைய ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா $20 வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரை போட்டுட்டு ஃபைவரை கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. ஸோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜிக் இருக்கும். ஸோ என்னோட ஜிக்கை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு தம்பனேல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிக் வச்சிருக்கேன். அந்த ஜிக்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அங்கே வந்து அப்பேர் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பேர் ஆகும். இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ஷட்டர்ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோவோட அந்த ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 10 இமேஜஸ்க்கு நீங்கள் $20 சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேவ் ஆகாது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷட்டர்ஸ்டாக்ல எவ்வளோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதை விட அதிகமாக தான் உங்களுடைய ஜிக் ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஷட்டர்ஸ்டாக் அந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நிறைய கிளையண்ட்ஸ் வந்து ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சர்வீஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் ஷட்டர்ஸ்டாக்ல இருந்து இந்த ஃபியூச்சர்லாம் எனேபிள் பண்ணிட்டேன். பட் ஷட்டர்ஸ்டாக்ல எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும். ஸோ அங்கே எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் தான். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. பட் எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் மந்த்லி $249 ஐ மீன் ஒரு $250 வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 மேலே வரும். ஸோ அவ்வளோ காசை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி 750 இமேஜஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை அந்த மந்தில் கிளைண்ட்ஸ் வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒருவேளை அந்த 750 இமேஜையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $1,200 வந்து சம்திங் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இது எல்லாமே கிளையண்ட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுடைய இமேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இங்கே யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நீ சொன்னது எல்லாமே இமேஜஸ்க்கு ஓகே. பட் வீடியோ கிளிப்ஸ்க்கோ இல்லைனா சாங்ஸ்க்கோ எவ்வளோ வந்து அவங்க வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு சாங்ஸ் கொடுக்குற மாதிரியோ இல்லைனா ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஜிக்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.